போகிறது பைத்தானில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான். இட்ஸ் அ பேட்டர்ன் மேட்சிங். பேட்டர்ன் மேட்சிங்கிறது ஆக்சுவலாக என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, இல்லாட்டினா ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கோங்களேன், அதில் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது தான் இட்ஸ் அ பேட்டர்ன் மேட்சிங். ப்ரீவியஸ் ப்ரோக்ராமிங் எடுத்துட்டோன்னா ஒரு சியாக இருக்கலாம், C++ஆக இருக்கலாம், ஜாவாக இருக்கலாம், அதுலேயே நம்ம ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி கோடிங் எழுதுவோம். ஸோ அதை விட பைத்தானில் இன்னும் சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்றதை ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் பேட்டர்ன் மேட்சிங். இந்த பேட்டர்ன் மேட்சிங் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸுங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைஃப்ன்றது LIFE. இப்போ லெட்டர் பை லெட்டராக கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை அதை நம்ம சர்ச் பண்ணுற வேர்டை லெட்டர் பை லெட்டராக சர்ச் பண்ணுறது தான் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்டர்ன் மேட்சிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறையா விதமாக என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்ட்ரிங்கை சர்ச் பண்ணுறேன். அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த நாலும் தான். ஸோ சர்ச்சு, மேட்ச்சு, ஃபைண்ட் ஆல், ஃபுல் மேட்ச். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேட்டர்ன் மேட்சிங் எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா யூஸிங் ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஸோ இம்போர்ட் REன்றது அந்த RE மீன்ஸ் என்னென்னா ப்ரீ டிஃபைன் மாடியூல் தான். அதாவது ஆல்ரெடி பில்டின் ஃபங்க்ஷன்ஸே இருக்குது, அந்த பேக்கேஜை நம்ம அப்படியே இம்போர்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிட்டா மட்டுமே போதும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங் வந்து இருக்கா இல்லையான்றதை நம்ம எப்படி சர்ச் பண்ணலாங்கிறத ஃபர்தராக பார்க்கலாம். இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சர்ச்ன்ற ஃபங்க்ஷன் பற்றி தான். ஸோ இம்போர்ட் REன்றது என்னென்னா நான் ப்ரீ டிஃபைன் பேக்கேஜை இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ RE மீன்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். பேட்டர்னுங்கிறது அதாவது ஒரு வேரியபிள் நேம் தான், நீங்கள் என்னன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பேட்டர்ன் மேட்சிங்ன்றதால நான் பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சர்ச்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது பற்றி தான். இம்போர்ட் REன்றது என்னென்னா இஸ் அ ப்ரீ டிஃபைன் பில்டின் பேக்கேஜ் தான். RE மீன்ஸ் ரெகுலர் எக்ஸ்பிரஷன். பேட்டர்னுங்கிறது வேரியபிள் நேம் தான், நீங்கள் என்னால் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா பிகாஸ் இதை நான் யூசர் டிஃபைன் வேரியபிள் தான். இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நாலேஜ், பவர், இந்த ரெண்டு வேர்டும் இருக்கா இல்லையான்றது நான் சர்ச் பண்ண போகிறேன். நான் X = நாலேஜ் இஸ் பவர் மீன்ஸ் என்ன, நாலேஜ் இஸ் பவர்ன்றது தான் என்னோட ஒரு சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸில் தான் நான் சர்ச் பண்ணுற அந்த வேர்டு வந்து இருக்கா இல்லையான்றதை ஃபைண்ட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் I இன் பேட்டர்ன் பிரிண்ட் சர்ச்சிங் I. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கணும், நாலேஜ் செக் பண்ணோம், நாலேஜ்ன்ற வேர்டு இருக்கா இல்லையான்றதை சர்ச் பண்ணோம். ஸோ அதை கம்ப்ளீட் பண்ண பின்னாடி அடுத்து பவர்ன்ற வேர்டு இருக்கா இல்லையான்றதை சர்ச் பண்ணோம். ஸோ இருந்துச்சுன்னா எனக்கு ஃபவுண்டுன்னு ரிசல்ட் வரும், இல்லாட்ட நாட் ஃபவுண்டுன்னு வரும். இதில் நம்ம செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மேட்சிங்கிற ஃபங்க்ஷன் பற்றி தான். சிமிலர்லி சர்ச்சும் மேட்சும் ஒரே மாதிரி தான், பட் ரெண்டுக்கு ஸ்லைட்டாக டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சர்ச்சுங்கிறது ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப் இருக்குன்னா அந்த பேராகிராஃபில் நம்ம சர்ச் பண்ணுற வேர்டு எங்கே இருந்தாலும் என்ன சொன்னால் இருக்கா இல்லையான்னு ஃபைன் பண்ணி சொல்லுவோம். பட் மேட்ச் அப்படி கிடையாது. நம்ம சர்ச் பண்ணுற வேர்டு வந்து பிகினிங்கில் இருந்தால் மட்டும்தான் அது மேட்ச் ஆகும். சப்போஸ் பிகினிங்கில் அது இல்லாமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ நாட் ஃபவுண்டுன்னு வரும். ஸோ நீங்கள் பர்டிகுலர் வேர்டில் நீங்கள் பிகினிங்கில் இருக்க டேர்ம் வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் இந்த மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபைண்ட் ஆலுங்கிற ஃபங்க்ஷன் பற்றி தான். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா நீங்கள் சர்ச் பண்ணுற வேர்டு வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்குன்னா, ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ அக்கர் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபைண்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த கொடுக்கலாம். ஸோ இப்போ இங்கே எடுத்துட்டோன்னா நாலேஜ் இஸ் பவர், யூ ஆர் அ பவர் அப்படின்றதுல நாலேஜுன்ற வேர்டு வந்து 1 டைம் அக்கர் ஆகிருக்கு, பவருங்கிற வேர்டு வந்து 2 டைம்ஸ் அக்கர் ஆகிருக்கு. ஸோ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ அக்கர் ஆகிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஃபங்க்ஷன் ஃபுல் மேட்ச். ஃபுல் மேட்ச்ங்கிறது என்னென்னா, இப்போ சர்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு சென்டென்ஸில் அந்த வேர்டு எங்கே இருக்கோ ஃபைண்ட் பண்ணுறது. மேட்ச்ங்கிற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் இருந்தால் மட்டும்தான் அது ஃபைண்ட் ஆகும், இல்லாட்டா நாட் ஃபவுண்ட் ஆகும்.
ஃபைண்ட் ஆளுங்கிறது அந்த பர்டிகுலர் சென்டென்ஸில் நம்ம சர்ச் பண்ணுற வேர்டு வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ அக்கர் ஆகிருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணால் ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ ஃபுல் மேட்சுங்கிறது என்னென்னா ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ் ஆர் வேர்டு நம்ம சர்ச் பண்ணும்போது எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அது ஃபவுண்ட் ஆகும், இல்லாட்டினா ஃபவுண்ட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நாலேஜ் இஸ் ஏ பவர்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு லைன் எடுத்துக்கோங்களேன். இப்போ நான் சர்ச் பண்ணுற வேர்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ் மட்டும்தான், இட்ஸ் அ பவர் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அப்போ இட்ஸ் அ நாட் ஃபவுண்டுன்னு தான் வரும். இப்போ எக்ஸாக்டாக அந்த S1 வந்து நாலேஜ் மட்டும்தான் இருந்துச்சுன்னா, ஸோ நீங்கள் சர்ச் பண்ணுற வேர்டும் அந்த சென்டென்ஸில் இருக்க வேர்டும் ஒன்றா இருந்துச்சுன்னா ஃபவுண்டுன்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கோங்க, இப்போ S1 நாலேஜ் இஸ் பவர். ஃபார் எக்ஸாம்பிள் S1ல் நீங்கள் சென்டென்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நாலேஜ் இஸ் த பவர், S2ல் நாலேஜ் மட்டும்தான் இருக்குது, S3ல் பவர் மட்டும்தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் ரன் பண்ணும்போது S1 வச்சு மேட்ச் பண்ணுறேன். ஸோ பண்ணும்போது ஃபஸ்ட்டு நாலேஜ்னு எடுக்கும்போது நாலேஜ் இஸ் எ பவர், ஸோ அதாவது நாலேஜுக்கு ஆஃப்டரில் சென்டென்ஸ் எனக்கு வேர்டு இருக்கனால அது மேட்ச் ஆகாது, அப்படி தான் பவரும் வரும். ஸோ அடுத்து நான் S2 பண்ணும்போது நாலேஜுன்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ஃபஸ்ட்டு நாலேஜ் செக் பண்ணும்போது மேட்ச் ஃபவுண்டு, அடுத்து எனக்கு அது பவரை செக் பண்ணும்போது நாட் ஃபவுண்டு. சிமிலர்லி பவர். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.